செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு, உலகத்து மக்களுக்கெல்லாம் வாழ்க வாழ்வாங்க, வளர்க ஆன்மீகம் என்ற சூளுரையோடு உங்கள் முன்பாக நிற்கிறேன். என்னை இப்பொழுது உழவை பற்றி பேச சொல்லி இருக்கிறார்கள். எல்லா மக்களை விட ஈரோட்டு மக்களுக்கு எனக்கு ஒரு நெருக்கம் உண்டு. வேறு மாவட்டங்களுக்கு போகும்போதெல்லாம் கேட்கிறார்கள், நீ சொந்த ஒரு ஈரோடா என்று கேட்கிறார்கள். ஏன்னா இந்த இயற்கை வேளாண்மையை கையில் எடுத்துக்கிட்டு ஈரோடு மாவட்டத்தில் சுத்தின அளவு வேற எந்த மாவட்டத்திலும் நான் சுத்தலை. ஈரோடு மாவட்டத்தில் நிறைய உழவர்கள் இப்ப இயற்கை உழவுக்கு மாறி இருக்கிறார்கள். இயற்கை உழவு நமக்கு புதுசு இல்லை. நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நடந்ததெல்லாம் இயற்கை விவசாயம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இடையில ஒரு செயற்கைக்குள்ள போனோம். அது எவ்வளவு பெரிய அழிவை இழிவை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நாம் உணர்ந்திருக்கிறோம். உணர்றதுனால மறுபடியும் நம்ம மாறுறோம். இந்த மாறுறதுல சில சிக்கல் இருக்கு. நம்ம தாத்தா இருந்த காலத்துல, பாட்டி இருந்த காலத்துல என்ன நிலைமை இருந்ததோ அந்த சமூக நிலைமை இப்ப இல்லை. அந்த இயற்கை நிலையும் இப்ப இல்லை. ஆகையினால அதே நிலைக்கு நம்ம போக முடியாது. ஆனா அந்த கொள்கைகளை, தத்துவங்களை நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தகுந்தாற் போல நம்மள மாற்றிட முடியும். அப்பதான் நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்குது, இந்த அறிவையும் ஆன்மீகத்தையும் எப்படி இணைக்க முடியும்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு.